ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சிலரேஷன் அப்படின்னா விரைவு முடுக்கம். இதில் ஆக்சிலரேஷனில் ஆட்சி, ஏசிசி வந்து ஆட்சி, வீட்டில் பாட்டிலாம் சொல்லுவாங்கள்ல ஆட்சி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ரேசன், ரேசன்னா ரேஷன் கடை, ஓகேவா, நம்ம அரிசிலாம் போய் வாங்குவோம்ல. இங்கே வந்து விரைவுக்கு விரைவு, முடுக்கும்னா வெடுக்கு வெடுக்குன்னு போகிறது. இப்போ ஆட்சி வந்து ரேஷன் கடைக்கு போகிறாங்க. அப்போ எப்படி போகிறாங்கன்னா அவங்க வந்து விரைவாக போகிறாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆட்சிலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, அதனால நல்லா விரைவாக போகிறாங்க. நல்லா எப்படி விரைவுனா நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து வரேன்னு சொல்லுவாங்கல்ல, வெடுக்கு வெடுக்குன்னு போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அப்போ ஆட்சி வந்து ரேஷன் கடைக்கு எப்படி போகிறாங்க, நல்லா ஸ்பீடாக விரைவாக போகிறாங்க, நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு போகிறாங்க. வெடுக்கு வெடுக்குனா முடுக்கு முடுக்கு, அதான் விரைவு முடுக்கம். அடுத்து ஆக்சென்டுவேஷன் அப்படின்னா மிகுத்தல். இதை எப்படி வச்சுக்கலாம்னா இதில் வந்து செண்டு, சிஇஎன்டி செண்டு, நம்ம அடிப்போம்ல செண்டு, அந்த செண்டு. அதுக்கப்புறம் டியூஷன், டியூஷன் வந்து டியூஷன் வச்சுக்கிறோம். அப்போ செண்டு அடிச்சுக்கிட்டு நம்ம டியூஷன் போனோன்னு வைங்களே, மிகுதியான பேர் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஐ சூப்பராக மணக்குதே அப்படின்ட்டு நம்மளை தான் மிகுதியான பேர் வந்து நம்மளை பார்ப்பாங்க. அதான் செண்டு அடிச்சுக்கிட்டு டியூஷன் போகணும். அக்செப்டர் அப்படின்னா ஏற்பி. இது நம்ம தெரியும், ஒருத்தவங்க சொல்றதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்போனா அதை ஏற்றுக்கிறது. ஸோ ஏற்பி. அக்சஸரி உபரி, இவங்க சோரி உபரி ரைமிங்காக வருதா, அவ்வளோதான். ஆக்சிடென்ட்னா விபத்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து ஆக்சிடென்டல் அப்படின்னா தற்செயல் நிகழ்ச்சியா. ஆக்சிடென்ட்டுங்கிற விபத்தை தற்செயலாக தான் நிகழ்றது. ஆனால் ஆக்சிடென்ட்னா விபத்து, ஆக்சிடென்டல் அப்படின்னா தற்செயல் நிகழ்ச்சி. இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு தற்செயலாக ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு டல்லாயிரும். ஆக விழுந்துட்டோமே, இப்படி நம்ம ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னு டல்லாயிரும். தற்செயலாக யாராவது டக்குன்னு நம்மளை பேசிட்டாங்கன்னா டல்லாயிரும். அதான் டல்னு முடிஞ்சா தற்செயல் நிகழ்ச்சி. ஆக்சிமெடிஷன் அப்படின்னா வந்து இணக்கப்பாடு. இப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா கிளைமேக்ஸ், நம்ம சினிமாவில் படம் பார்ப்போம்ல, லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு அதே தான். அப்போ என்னதான் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் இங்கே வந்து ஸ்டேஷன் ஆக்ஷன் கிளைமேக்ஸ், ஓகேவா. என்னதான் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து அது ஒரு இணக்கமாக முடிச்சிடுவாங்க படத்தை. இணக்கம்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி இணக்கமாக முடிச்சிடுவாங்க, சரியா, அதான் இணக்கப்பாடு. அக்கமடேஷன் அப்படின்னா இடம். அக்கோனா அக்கா, வீட்டில் அக்கா இருக்கிறாங்க. மோடம், நெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மோடம். அப்போ அக்கா வந்து அந்த மோடமை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, எந்த இடத்துல இதை வைக்கலாம் அப்படின்னு, ஓகேவா, அதான் இடம். அடுத்து அக்கமடேஷன் ஆஃப் ஐ. வெறும் அக்கமடேஷனா அக்கா வந்து மோடத்தை எடுத்துட்டு எங்கே வைக்கலான்னு இடம் பார்க்குறாங்க. இது அக்கமடேஷன் ஆஃப் ஐ அப்படின்னா இசைவமைவு. இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா அக்கா மோடத்தை எடுத்துட்டு போனாலே என்ன காணும், எங்கே வச்சிருப்பா அப்படின்னு பின்னாடி தம்பியோ தங்கச்சியோ யாராவது தேடிக்கிட்டே போவோம். ஐனா பார்த்துக்கிட்டே போவோம் எங்கே இருப்பான்னு. அப்படி போய் பார்த்தா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா சாங் கேட்டுட்டு இருக்கிறா. ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக வந்து சாங் கேட்ட. அமைதி, இசைனா சாங் தானே, ஸோ சாங் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து அக்ளோரிட்ரியா அப்படின்னா வந்து புளியமின்மை. அதாவது புளியமின்மை அப்படின்னா அமிலமின்மை. நமக்கு வந்து அமிலம் வந்து என்ன சுவை உடையது, புளிப்பு சுவை உடையது. அப்போ அந்த அமிலம் வந்து சுத்தமாக இல்லாமல் போனால் அதுதான் அமிலமின்மைன்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே வந்து புளியமின்மையா, ஓகேவா. இப்போ அக்ளோரிட்ரியா அப்படின்னா அதை எப்படி யோசிச்சுக்கலாம்னா ரியாங்கிற ஒரு பொண்ணு நல்ல ரிச்சு தான், நல்லா க்ளோவிங்காக இருப்பா. ஆர்ஹெச்ஒய்டினா ரிச்சாக இருப்பா. அந்த பொண்ணு பேர் ரியா. ஆனால் அவருக்கு வந்து இவ்வளவு இருந்தும் அந்த உடம்புல சுரக்கிற அந்த அமிலத்தன்மை வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம், அவ்வளோதான். நான் வாட்டி சொல்கிறேன். ஆக்சிலரேஷன், ஆட்சி வந்து ரேஷன் கடைக்கு எப்படி வெடுக்கு வெடுக்குன்னு விரைவாக போகிறா, ஸோ விரைவு முடுக்கம். ஆக்சென்டுவேஷன் அப்படின்னா சென்ட் அடிச்சுக்கிட்டு டியூஷன் போனால் மிகுதியான பேர் நம்மளை தான் பார்ப்பாங்க, மிகுத்தல். அக்செப்ட்னால ஏற்றுக்கிறது, ஸோ அக்செப்டர் அப்படின்னா ஏற்பி. அக்சஸரி சொரி உபரி. ஆக்சிடென்ட்னா விபத்து. ஆக்சிடென்டல் டல்லாயிடுவோம், தற்செயலாக தான் இருந்தால் டல்லாயிடுவோம், அப்போ தற்செயல் நிகழ்ச்சி. ஆக்சிமேட்டிசேஷன் அப்படின்னா இணக்கப்பாடா. அப்போ கிளைமேக்ஸில் வந்து என்னது ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் இணக்கமாக முடிச்சிடுவாங்க, இணக்கப்பாடு. அக்கமடேஷன், அக்கா வந்து மோடத்தை எடுத்துட்டு எங்கே வைக்கலான்னு இடம் பார்க்குறா, அதான் இடம். அக்கமடேஷன் ஆஃப் ஐ, அக்கா மோடத்தை எடுத்துகிட்டு போனாலும் இன்னும் காணுமேனா ஐ பின்னாடியே நம்ம தேடிட்டு போகிறோம், பார்த்தா அவள் சாங் கேட்டுட்டு இருக்கிறா, இசையமைவு. அக்ளோரிட்ரியா, அதனால க்ளோவிங்காக இருப்பா, ரிச்சான பொண்ணு யாரு, ரியா. ஆனால் உடம்புல வந்து அமிலத்தன்மை வந்து இல்லை, அதான் புளியமின்மை. அகன்ட்ராப்ளாசியா அப்படின்னா குருத்தெலும்பு அல்வலது.
பிளாசியா வந்து மலேசியா, அது மாதிரி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராப், கோன், CHON வந்து கோன், கோன் ஐஸ் நம்ம தெரியுங்களா அது, ட்ராப், TROP, ட்ராப். அப்புறம் பிளாசியா வந்து மலேசியா. ஓகேவா? இப்போ மலேசியாலாம் நல்லா வளர்ச்சி அடைந்த நாடு இல்லை, ஓகேவா? அப்போ இங்கே வந்து கோன் ஐஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குன்னா குறுக்கு நெடுக்குமா இருக்கும். எவ்வளோனாலும் கோன் ஐஸ் இருக்கும், குறுக்க 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 அங்கங்கே அந்த ஐஸ் கடை இருக்கும். அதனால அவனை நம்ம போனோம்னா அங்கங்கே ட்ரா பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டே போகலாம். அதான் கோன் ஐஸு பார்த்தோம்னாலே அது குறுக்க தான் இருக்கும், குருத்தெலும்பு. நம்ம இங்கே வண்டியெல்லாம் ட்ரா பண்ணி இந்த மலேசியாவில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டே போகலாம். ஏன்னா அது வளர்ச்சி அடைந்த நாளில், வளருதுன்னா வளர்ச்சி. அடுத்து அக்ரோமேட்டிக்னா நிறமில்லா. அக்ரோமேட்டிக்னா அக்மார்க் முத்திரை இருக்குல்ல, அதே மாதிரி அக்ரோன்னு வச்சுக்கோங்க. அக்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து யார்கிட்டையுமே மாட்டிக்காது. அது வந்து உணவே கலப்படம் பண்ணாது, யார்கிட்டையுமே மாட்டிக்காது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் சேர்க்கறது இல்லை. அவங்க சாப்பாடு எல்லாமே நிறம் இல்லாம தான் இருக்கும். அதனால வந்து அந்த அக்ரோ வந்து மாட்டிக்க மாட்டாங்க யார்கிட்டையும். மாட்டிக்குன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அச்சிலியா கேஸ்ட்ரிக்கா, இது வந்து இரைப்பை சுரப்பின்மை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மட்டும் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சில்லியா, இறைச்சியிலலாம் நம்ம வந்து சில்லி போட்டு சாப்பிடுவோம், ஓகேவா? இறைச்சி சில்லியா வந்து சில்லிஸ்லாம் வந்து இரைப்பையில் போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அக்டபுலம் அப்படின்னா வந்து இடைமூட்டு குழிவு. இப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா டேப்புலாம். இப்போ நம்ம பேச்சு வழக்கெல்லாம் சொல்லணும்ல, டேப்லாம் வந்து எப்போ வந்தது? இடையில வந்தது தானே. அதன் டேப்லாம் நமக்கு வந்து இடையில வந்ததா. அந்த இடையில வந்த டேப்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம்? அந்த மூட்டுலாம் அப்படி வலிக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படிலாம் பார்க்கலாம் அந்த வீடியோல, யூடியூப்ல. அதான் மூட்டு குழிவு. அடுத்து ஆசிட்னா அமிலம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ஆசிடு பேஸு. ஆசிட்னா அமிலம், பேஸ்னா காரம். பேஸை வந்து பசின்னு கூட வச்சுக்கிறோங்க. PASE வந்து பசி. அப்போ வந்து நம்ம ரொம்ப பசியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து காரம் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம், நல்லா சாப்பிடுவோம். அதான் காரம். பசியா இருந்தோம்னாலே நம்ம புளிப்பா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி சாப்பிடுவோம். அதான் அமிலம், காரம். ஆசிட் ஃபாஸ்ட், அமிலத்தில் கரையா. இப்போ அமிலம், ஆசிட்னா அமிலம், ஃபாஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டை வந்து வேகமாக சாப்பிட்டோம், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். ஆனால் நமக்கு வந்து அந்த அமிலம் வந்து அமிலத்தில் அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது, ஓகேவா? அதான் நம்ம பசிக்குதுன்னு வேகமாக சாப்பிட்டாலும் அது வந்து சில நேரத்தில் அமிலத்தில் என்ன பண்ணாது? கரையாது. ஓகே. அடுத்து அசிடிஃபிகேஷன் அப்படின்னா அமிலப்படுத்துதல். இங்கே பாருங்க, அசிடிட்டினா அமிலத்தன்மை, அசிடோசிஸ்னா அமிலமிகை. கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கணும், சேமாக தான் வருது. இப்போ ஆசிட்னா வந்து அமிலம். சிஸ்ஸுக்கு வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல உனக்கு ரொம்ப கொழுப்பு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆசிட் வந்து சிஸ்ஸுக்கு வந்து மிகையா இருக்குது. அப்போ சிஸ்ஸுக்கு வந்து ஆசிட் வந்து மிகையா இருக்காது, அமில மிகை. அசிடிட்டினா அமிலத்தன்மை, ஆசிட்னா அமிலம். ஓகே. அசிடிஃபிகேஷன் இதுக்கு நான் சொல்லலைல்ல, இதில் வந்து ஆசிட்னா அமிலம் வந்துடும். இப்போ CATனா கேட், வீட்டில் கேட் இருக்குது, அதுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? போட்டு படுத்தி எடுத்துரும், அதான் படுத்துதல். அவ்வளோதான். திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுவோம், நான் சொல்ல மாதிரி ஞாபகம் பாருங்க. ஓகே. அக்கன்ட்ராப்ளேசியா, பிளாசியானா மலேசியா, கோனைஸு. அப்போ ட்ராப், அப்போ வண்டியெல்லாம் இடையில குறுக்க ட்ராப் பண்ணி கோனைஸ் வாங்கி சாப்பிடுவோமா? எங்கே? மலேசியாங்கிறது ஒரு வளர்ச்சியடைந்த நாடு. குருத்தெலும்பு அலுவலர். அக்ரோமேட்டிக், அக்ரோ குத்தி இருக்கிறாங்க. அக்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது எதுலையுமே மாட்டிக்காது. ஏன்னா அது வந்து நிறமில்லாத சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்குறாங்க. அடுத்து அசிலியா கேஸ்ட்ரிக்கா. அப்போ சில்லியை போடுவாங்க இறைச்சியில சமைக்கிறதுக்கு, அதான் இரைப்பை சுரப்பின்மை. ஆக்டபுலம் அப்படின்னா டேப்லாம் எப்போ வந்தது? இடையில வந்ததுதான். அதுல வந்து மூட்டு சம்பந்தமானதெல்லாம் நம்ம பார்க்கலாம், மூட்டு குழிவு. ஆசிட்னா அமிலம், ஆசிட் பேஸ்னா பசியில காரம் கூட பார்க்க மாட்டோம், சாப்பிடுவோம். அடுத்து அசிடிஃபிகேஷன் அப்படின்னா கேட் வந்து நம்மள வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் தான் படுத்தி எடுத்துரும், அதான் அமிலப்படுத்துதல்.
ஆசிட் பாஸ்டா நம்ம ஒரு புட்டு சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அது அமிலத்தில் கரையா. அடுத்து ஆசிடோசிஸ் அப்படின்னா ஆசிட் அமிலம் வந்து சிசுக்கு வந்து மிகையா இருக்கு, அதான் அமில மிகை. அடுத்து ஆக்ஷன் டைரக்ட், ஆக்ஷன்னாலே வினை செயல் அதை குறிக்குமா, டைரக்டர்னா நேரா பாக்குறது, அப்ப நேர் செயல். ஆக்ஷன் லோக்கல், இப்ப லோக்கல்னா வந்து ஆக்ஷனா செயலுக்கு போயிடும். இப்போ லோக்கல்ல வந்து நமக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், அதான் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்னு அதான் சொன்னேன். லோக்கல்னா நமக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், அதான் தனி இட செயல். ஆக்ஷன் இன்வாலண்டரி அப்படின்னா இயல்வினை. இதுவே வாலண்டரி இங்க இருக்கும், வாலண்டரி அப்படின்னா அறிவினை. இன்வாலண்டரினா இயல்வினை, அதாவது இங்க இ ஐனா ஐ இ அந்த ரைமிங்ல வருது இல்ல, ஸோ இயல்வினை. அடுத்து ஆக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் அப்படின்னா செயல் முறைமை. இப்போ மெக்கானிக்லாம் படிச்சவங்கலாம் நல்லா வந்து ஒரு முறையாக தான் பண்ணுவாங்க எல்லாத்தையும், அதான் செயல் முறைமை. ஏன்னா ஆக்ஷன்னா செயலுக்கு வந்துடும். ஆக்ஷன் மோட் ஆஃப் அப்படின்னா செயல் விதம். மோட் ஆஃப்னா மூட் ஆஃப். இப்போ நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக இருப்போம், ஒரு நேரம் ஹாப்பியாக இருப்போம், ஒரு நேரம் சேடாக இருப்போம், எல்லாருக்குமே நம்ம மூடு தான் காரணம். அப்போ மூட் ஆஃப்னா அந்த விதம், அவ்வளோதான். ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா மறிவினை. ரிஃப்ளெக்ஸ்னா ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க, அப்போது நம்ம வந்து மறிக்கிறோம், இந்த ஃப்ளக்ஸ்லாம் இங்கே ஒட்டக்கூடாதுன்னு மறிக்கிறோம், அதான் மறிவினை. அடுத்து ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா தனித்த செயல். ஸ்பெசிஃபிக்னா யூனிக்னா தனித்து தெரியும்ல, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. அப்போ தனித்த செயல் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி ஸ்பெக்ஸ் போட்டாலே அவங்க வந்து தனியாக தெரியுவாங்க. ஸ்பெக்ஸ்னா கண்ணாடியில் இருந்தது. ஆக்ஷன் வாலண்டரினா அறிவினை. பசங்க எப்போதுமே அறிவாக தான் இருப்பாங்க. அது இன்வாலண்டரினா இன்னுன்னா இயல்வினைக்கு வந்துடும். ஆக்டிவேட்டட் அப்படின்னா முடுக்க பெற்ற. ஆக்டிவேஷனா செயற்படுத்துதல். ஆக்டிவேட்டட் இதில் வந்து டிஇடி டெட், ஓகேவா. டெத் ஆகிட்டா அவங்கள வந்து அவ்வளோதான், ஆஃப் ஆன மாதிரி. அப்போ முடுக்க பெற்ற, ஓகேவா. ஆக்டிவேஷனை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, லைட்டாக பார்த்துப்போம். ஆக்ஷன் டைரக்ட், ஆக்ஷன்னா செயல், டைரக்ட்னா நேர், ஸோ நேர் செயல். ஆக்ஷன் லோக்கல், ஆக்ஷன்னா செயல், லோக்கல்னா வந்து நமக்கு இன்னும் தனி இடம் இருக்கும், ஸோ தனி இட செயல். ஆக்ஷன்னா செயல், இன்வாலண்டரி இ ஸோ இயல்வினை. ஆக்ஷன் மெக்கானிசம் ஆஃப், ஆக்ஷன்னா செயல் வினையை குறிக்கும், மெக்கானிக்னாலே அவங்க ஒரு முறையோடு தான் பண்ணுவாங்க, செயல்முறைமை. ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாம மறிக்கிறோம், அதான் மறிவினை. ஆக்ஷன் மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு விதமாக யோசிப்போம், ஸோ செயல் விதம். ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் போட்டாலே அவங்க தனித்து தெரிவாங்க, தனித்த செயல். ஆக்ஷன் வாலண்டரி, ஆக்ஷனா செயல், வாலண்டரினா பசங்க வந்து நல்லா அறிவோடு இருப்பாங்க, அறிவினை. ஆக்டிவேட்டடு ஆக்டிவேஷனை செயல்படுத்திட்டே இருக்கிறது. டீனா டெட்னா முடிஞ்சிச்சப்போ முடுக்க பெற்ற. ஆக்டிவேட்டர் அப்படின்னா நமக்கு செயலி கொடுத்துக்கிறாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஆப்னா தானே செயலி சொல்லுவோம், ஆப்னா தான் நமக்கு வந்து என்னது செயலி. இப்போ ஒரு ஆப் உருவாக்குறாங்கன்னா அதை ஏதாவது ஒரு பர்சன் தான் உருவாக்கியிருப்பாங்க, சரியா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து கண்டக்டரு பேசஞ்சர், அதில் வந்து அரு நம்ம தமிழில் படிச்சோம்ல, அதுலாம் வந்து உயர்திணைக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கே ஆக்டிவேட்டர்னு வரனால செயலி. ஒரு ஆப்பை வந்து யாராவது ஒருத்தர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்படி யோசிச்சுக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஆக்டிவேட்டர்லாம் வருதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து ஆக்டிவ்னா துடிப்பான. இந்த பையன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான்பா, நல்லா துடிப்போட இருக்கிறான்பா, சுறுசுறுப்பாக இருக்கிறான்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து ஆக்டிவிட்டினா இயக்கம். இப்போ ஸ்கூலில் வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் பசங்க வந்து ஒரு மூமெண்ட்லேயே இருப்பாங்க, நல்லா இயக்கமாக இருப்பாங்க, ஆக்டிவேட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்டிவிட்டி அப்படின்னா இயக்கம். அக்னி அப்படின்னா பரு, எல்லாருக்கும் தெரியும். ஆக்ட்னா சட்டம். அடுத்து வந்து ஆக்ட் பப்ளிக் ஹெல்த். ஆக்ட்னா சட்டம், பப்ளிக் ஹெல்த் அப்படின்னா நலவழி. ஹெல்த்னா வாழ்க்கை, நலமோடு வாழ்றது ஹெல்த், ஓகேவா. அது பப்ளிக் ஹெல்த்னா நலவாழ்வு சட்டம். அக்குபஞ்சர் அப்படின்னா அழகு மருத்துவம். அந்த அழகுங்கிற பையனுக்கு வந்து லைஃபே பஞ்சராக போயிடுச்சு, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது, அதான் மருத்துவம். அக்யூட்டி அப்படின்னா கூர்மை. சில பேர் வந்து நல்லா கண்ணெல்லாம் பார்த்தா நல்லா கூர்மையாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா க்யூட்டாக இருப்பாங்க, சரியா. அதான் அக்யூட்டி அப்படின்னா கூர்மை. அக்யூட்டி ஆஃப் விஷன்னா நமக்கு தெரியும், பார்வை, ஓகேவா. அப்படின்னா பார்வை, அக்யூட்னா கூர்மை, ஸோ பார்வை கூர்மை. அக்யூட் அப்படின்னா வந்து கடிமிகு,
அப்போ வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் இருக்கும், நல்லா க்யூட்டாக இருக்குங்க. ஆனால் டக்குன்னு கடிச்சு விடுங்க. சரியா? அதான் கடிமிக்கு. ஆக்டிவேட்டர் அப்படின்னா ஆப்னாலும் செயலி, ஆக்டிவேட்டர்னாலும் செயலி. ஆக்டிவ் அப்படின்னா பசங்க வந்து துடிப்பாக ஆக்டிவாக இருக்கிறது, துடிப்பான பசங்க. ஆக்டிவிட்டீஸ் ஸ்கூலில் செய்வாங்க பசங்களாம், அப்போ தான் ஒரு இயக்கத்தோடு இருப்பாங்கன்னு இயக்கம். ஆக்டிவ்னா பாரு, ஆக்ட்னா சட்டம். நம்ம வந்து பாலிட்டிலாம் ஆக்ட்லாம் படிப்போம்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஆக்ட்னா சட்டம், பப்ளிக் ஹெல்த்னா நலவாழ்வு சட்டம். அக்குபஞ்சர், அழகுங்கிற பையன் வந்து லைஃபே பஞ்சராக போயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட மருத்துவமனை போயிட்டான், மருத்துவம். அக்யூட்டி, இங்கே அக்யூட், இங்கே அக்யூட்டி. க்யூட்டாக வந்து கடிக்கிறது. இது க்யூட்டினா கூர்மையாக்குறவங்க வந்து க்யூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட்டி ஆஃபீஸர்னா பார்வை கூர்மை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்ப்போம். தேங்க்ஸ்.